ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு எப்படியா சொல்லப்படுது. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவிடத்திலே வந்தார்கள். புருஷன் ஆனவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமோ என்று கேட்டார்கள். அதாவது அங்கே இருக்கிற பரிசேயர் கர்த்தரை சோதிக்கும்படி அவனுக்கு கேட்குறானுங்க. இதுமாரி ஒரு புருஷன் ஒரு மனைவி எந்த காரணத்திலுமே அவனை தள்ளி விடலாமா, தள்ளிச்சீட்டு கொடுக்கலாமா சொல்லி அந்த பரிசேயன் கர்த்தரை சோதிக்கும்படி கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு அவனை பார்த்து, அதாவது ஒரு ஆணும் பெண்ணுமே நான் தான் உருவாக்க, நான் தான் சிருஷ்டித்தேன். தேவன் நினைச்ச ஒரு திருமண காரியத்தை நான் தான் நினைச்சேன். தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாது, எந்த ஒரு காரணத்துக்காக பிரிக்கக்கூடாது, ஒரே ஒரு காரணத்துக்காக பிரிக்கலாம். அதாவது திருமண வாழ்க்கையில் உண்மை இல்லைனாக்கா, ஒரு மனைவி கணவனுக்கு உண்மையாக இல்லாமல், ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இல்லாமல், அதாவது ஒரு மனைவி வேறு இடத்துல விபச்சாரம் பண்ணாக்கா, இல்லை ஒரு கணவன் வேறு இடத்துல விபச்சாரம் செஞ்சாக்கா, அப்படியாப்பட்ட ஒரு தள்ளிச்சீட்டு கொடுலாம் சொல்லி ஏசப்பா அந்த பரிசனை பார்த்து சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் சரி, கர்த்தர் தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்கக்கூடாது. தேவன் தான் திருமண காரியத்தை நினைச்சார். மனுஷன் பிரித்து யாருக்கும் அதிக ரைட்ஸு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு காரணத்துக்காக இதே திருமண வாழ்க்கையில் உண்மை இல்லைனா, கணவனுக்கு மனைவி உண்மையாக இல்லை, மனைவி கணவனுக்கு உண்மையாக இல்லை, அப்படியே ஒரு காரணத்துக்கு டைவர்ஸ் பண்ணலாம் சொல்லி கர்த்தரோட வார்த்தையாக கடந்து வருது. இன்றைக்கி அநேக பேர் வாழ்க்கையில் கர்த்தர் தேவன் நினைச்சதை மனுஷன் பிரிக்க பார்க்குறாங்க. ஒரு திருமணம் தேவன் தான் நினைச்சார். எல்லாம் ஒரு சின்ன சின்ன காரியம் பார்த்தா டைவர்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு சின்ன ஒரு காரியத்தை சின்ன கோபத்துக்காக டைவர்ஸ் கொடுத்துறாங்க. வேதம் சொல்லுது, ஒரு கணவன் மனைவியாக நீங்கள் இருக்கும்போது நீங்கள் கோவப்பட்டு சண்டை போட்டிங்கன்னா கூட, உங்கள் காலையில் நீங்கள் சண்டை போட்டால் சூரியன் அஸ்தமயத்தில் அந்த கோவம் தணிஞ்சிடும், நீங்கள் சமாதானமாக என்ன சொல்லி வேதம் சொல்லுது. அதாவது பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடாமல் இருக்க. பிசாசை தேவன் நினைச்சு பெருசு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் அதாவது நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற ஆசீர்வாதம், நல்ல ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவி இணைக்கிற ஒரு திருமண வாழ்க்கை, அது சூப்பரான வாழ்க்கை. ஏன்னா தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். பிசாசு அது எப்படின்னா, நம்ம அந்த பிசாசு அவனை ஆசீர்வாதத்தை நம்ம பறிக்க பார்ப்பான், குடும்பத்தை பிரிக்க பார்ப்பான். நம்ம அவனுக்கு இடம் போடாமல் சின்ன ஒரு காரணத்துக்கு எந்த ஒரு காரணம் நம்ம டைவர்ஸ் போடாமல், எப்படியா போட ஒரு காரணம் சரி, அப்படியே ஒரு சண்டை ஆயிடுச்சா, ஒரு கோவம் வந்துச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை கணவன் வந்துச்சுன்னா கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணி கர்த்தர்கிட்ட கேட்டு சமாதானமாக ஆகிடுங்க. ஏன்னா அது தேவன் நினச்சி தான் யாரும் பிரிக்கக்கூடாது. சின்ன காரணத்துக்கு டைவர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு காரணத்துக்காக டைவர்ஸ் கொடுக்குறாங்க. வேதமே சொல்லுது. அதாவது திருமண வாழ்க்கையில், உங்களோட திருமண வாழ்க்கையில் உண்மை இல்லாமல், உங்கள் மனைவி உங்களுக்கு உண்மை இல்லைனா, உங்கள் கணவனுக்கு உண்மை இல்லைனாக்கா, அதாவது உங்கள் மனைவி உங்களுக்கு விரோதமாக வேறு இடத்துல விபச்சாரம் செஞ்சாக்கா, உங்களுக்கு விரோதமாக உங்கள் கணவன் வேறு இடத்துல விபச்சாரம் செஞ்சாக்கா, அப்படியே ஒரு காரியத்துக்காக நீ டைவர்ஸ் கொடுக்கலாம். மற்ற எந்த ஒரு காரணத்துக்கு டைவர்ஸ் கொடுக்கக்கூடாது. அதாவது அப்படியாப்பட்ட ஒரு காரியம் நடந்தால் கூட சரி, அதாவது நீங்கள் சில டைமில் அதான் உங்களுக்கு மன்னிக்கிற இருதயம் இருந்தாக்கா, என் மனைவி தப்பு செஞ்சாலே அவருக்கு மன்னிச்சிடுவேன் ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருந்தால் முழுதை ஏற்றுங்க. அதாவது நீங்கள் மனைவி உங்கள் கணவன் உங்களுக்கு விரோதமாக தவறு செஞ்சு அதே மாதிரி தப்பு செஞ்சுட்டாருன்னா, என் கணவன் திறமாக செஞ்சுட்டாரு தப்பை நான் மன்னிச்சு ஏற்றுக்கிறேன் சொல்லுங்கள். அப்படியேப்பட்ட இருதயம் இருந்தால் நீங்கள் சேர்ந்து வாழுங்க. அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லையா, ஒருத்தர் டைவர்ஸ் கொடுக்கலாம் சொல்லி வேதமாக சொல்லுது. தேவையில்லாத காரியத்துக்கு நீங்கள் ஒருபோதும் டைவர்ஸ் கொடுக்காது, தள்ளிச்சீட்டு போடாது. தேவன் நினைச்ச மனசு பிரிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு நாள் பிசாசு கூடாமல் சேர்ந்து வாங்க. ஏன்னா திருமண வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பிசாசு பிரிக்காதபடி, பிசாசுக்கு இடம் போடாமல் நீங்கள் சேர்ந்து வாழுங்க. கர்த்தருக்கு பிரியமாக வாழுங்க. ஒருபோதும் உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். தேவன் நினைச்சது மனுஷன் பிரிக்கக்கூடாது. ஆமென்.